சார் இந்த கதை வந்து நான் அவருக்காக எழுதலை. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் ஆஃப் நரேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ஜான்ரா எழுதி வச்சுருந்தேன். அவர் சார் என்னை கூப்பிட்டு பேசும்போது நான் போய் சார் இது உங்களுக்காக எழுதலாம், ஆனால் நான் அந்த ப்ரிமைஸ் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொன்னப்போ அந்த 20 மினிட்ஸ் நரேஷன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அவர் சித்தா பார்க்கல. சித்தா 1 வீக் கூட ஆகலை ரிலீஸ் ஆகி. அப்போ தான் படம் டேக் ஆஃப் ஆகிட்டுருக்கு. அப்போது கூப்பிட்டு பேசினா நான் சொன்னேன், சரிப்பா நீங்கள் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நான் இன்றைக்கி நைட் படம் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டு இம்மிடியட்டாக காலையில் கால் பண்ணி இல்லை நம்ம சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அவர் எதுவுமே இந்த கதை இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்தால் நல்லா இருக்கும்னு தான் அவரே விரும்பினதுனால எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் வந்து இப்போ ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி நான் அவர் மட்டும் தான் மைண்டில் வச்சு எழுதுறேன். ரைட். ஸோ எனக்கு அது எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது எனக்கு இந்த படத்தில் அது பயங்கரமாக இருந்தது சார். ஏன்னா நான் சித்தாவுமே சித்தார்த் சார் மைண்டில் வச்சு தான் கதையை எழுதுனேன்ல. இப்போ இவரை வச்சு எழுதும்போது எனக்கு இவங்க இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு நம்ம ஒன்று யோசிக்கிறோம்ல, அதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கேலாகவும் மற்றது எல்லாமே அப்படியே பெருசாகுது. அப்புறம் எஸ்ஜே சாரை நடுவில் மீட் பண்ணி கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில சீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வேறு ஃப்ளேவரில் வந்து விழுகுது, சர்க்காஸ்டிக்காக வந்து விழுகுது. அந்த டயலாக்ஸ் எல்லாமே சர்க்காஸ்டிக்காக, கொஞ்சம் நக்கலாக, கொஞ்சம் அதை ஹேண்டில் பண்ணுற விதத்துலேயே மாறுது. மேபி அவங்க இவ்வளோ நாள் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளே போய் அதுக்குள்ளே வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வேர்ல்டாக நம்ம வேர்ல்டில் தான் அதை பண்ணுறேன். இந்த மார்க்கெட் ஸ்பேஸை பொறுத்தளவில் இப்போது வந்து இதுக்கு ஒரு சோ கால்டு இன்ட்ரோ சாங் அந்த கிராமரில் இல்லை சார் படம் மொத்தமாகவே. ஆனால் ஆக்ஷனாக அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்தில் வச்சுட்டேன். ஸோ இது இருந்தால் போதும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டேன்.